ஒரு வழியா ஐபிஎல் 2026ஓட பிஸ்னஸ் எண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லலாம். இப்போதான் ஐபிஎல் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 40 கேம் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இப்போ யாரு குவாலிஃபை ஆவா, யாரு கீழே இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2026ஓட பாயிண்ட்ஸ் டேபிள தான் அலசி ஆராய போகிறோம். யார் டாப் 4 குவாலிஃபை ஆவா, எந்த டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆகும், யாருக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி டாப் 2 பொசிஷன் யாரெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஐபிஎல் சார்ந்த கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸுக்கு நம்மளோட இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்வென்சிபிள்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா மிட் டேபிள் மடில், அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டாக பிரித்து 3த்துலேயும் ஒரு சர்டன் டீம்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்வென்சிபிள்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாதிரி அன்பீட்டனாக அடிக்கவே முடியாது, கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 டீமே இன்வென்சிபிள்ஸ் அப்படின்ற இடத்துல வச்சிருக்கேன். தென் மிட் டேபிள் மடில், இது ஆஷனா வீடியோல இருந்து எடுத்ததுன்னா இந்த மிட் டேபிள் மடில்ல ஒரு 4 டீம் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 2 ஸ்பாட்டுக்கு இந்த இருக்கிற 4 டீம்ஸ் தான் போட்டி போடுவாங்க அப்படின்ற கணிப்பில் மிட் டேபிள் மடில் அப்படின்றத வச்சிருக்கேன். அண்ட் 3வது செக்மெண்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ். பேலன்ஸ் இருக்கிற 4 டீம் இவங்க குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த மிட் டேபிள் மடில் ஒரு 4 டீம் இருக்காங்களே, அதுல இருந்து 2 டீம் குவாலிஃபை ஆக போறாங்களே, அதுக்கு இவங்க தான் ஒரு மெயின் இம்பாக்டா இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த வீடியோ பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்வென்சிபிள்ஸ் பார்த்தலாம். இன்வென்சிபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டீமு உங்களுக்கு அன்டவுட்டட்லி, ஒன்று பஞ்சாப் கிங்ஸ், இன்னொன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க. இது வரைக்கும் 7 கேம் விளையாடி இருக்காங்க, 6 கேம் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு கேம் வாஷ் அவுட் ஆயிருச்சு. ஸோ இது வரைக்கும் அன்பீட்டனா இந்த ஐபிஎல்ல இருக்கிற ஒரே டீம் பஞ்சாப் கிங்ஸ் தான். 13 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் இவங்களோட நெட் ரன் ரேட்னு பார்க்கும்போது +1.333 இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 7 கேமில் இவங்க ஜஸ்ட் 2 கேம் அசால்ட்டாக 2 கேம் ஜெயிச்சா போதும், கண்டிப்பாக டாப் 4 இல்லை டாப் 2க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் 4 கேம்ஸ் யார் கூட அப்படின்னு பார்த்தா ஆர்ஆர், ஜிடி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி. அண்ட் இவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் 95% சொல்லலாம். பிகாஸ் கன்ஃபார்ம் வேற லெவல் ஃபார்மில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் 7 கேமில் ஜஸ்ட் 2 கேம் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னும் போது இவங்க இன்வென்சிபிள்ல ஃபர்ஸ்டா இருக்காங்க. செகண்ட் இன்வென்சிபிள்ஸ்ல நம்மளோட 2வது டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 8 கேம்ல 6 கேம் வின் பண்ணியிருக்காங்க, 12 பாயிண்டோட செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. பட் நெட் ரன் ரேட் இவங்களுக்கு ஹையா இருக்கு கம்பேர் டு பிபிகேஸ், +1.919 இருக்கு. அண்ட் இவங்க மிச்சம் இருக்கிற 6 கேம்ல ஜஸ்ட் 2 கேம் ஜெயிச்சா போதும், பிபிகேஸ் மாதிரியே இவங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் 2க்குள்ள குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. டாப் 4 தாண்டி டாப் 2க்குள்ள இந்த 2 டீமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 2 டீமே ஒரு மாதிரி அன்டிஃபீட்டடா இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு இன்வென்சிபிள்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷனை கொடுத்து டாப் 2ல வச்சிருக்கோம். தென் இந்த மிட் டேபிள் மடில் மிச்சம் இருக்கிற 2 ஸ்பாட்டுக்கு ஒரு 4 டீம் போட்டி போட போறாங்கன்னு சொன்னால, அந்த 4 டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், ஜிடி, கடைசியா நம்மளோட சிஎஸ்கே. ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் 8 கேம்ல 5 கேம் வின் பண்ணியிருக்காங்க, 10 பாயிண்டோட 4வது அண்ட் 3வது பொசிஷனுக்கு சண்டை போட்டுப்பாங்க. ஆர்ஆர் சீசனை நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கங்க ஒரு சில ஸ்லம்ப் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களோட ரன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது +0.602 இருக்கு. அண்ட் மிச்சம் இருக்கிற 6 கேம்ல 3 கேம் மினிமம் இவங்க வின் பண்ணா ரொம்ப ஈஸியா டாப் 4க்குள்ள போயிடலாம். 6 கேம்ல இவங்க யார் கூடலாம் விளையாட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் எல்எஸ்ஜி, இன்னும் 2 கேம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லயே இல்லாத டிசி அண்ட் எம்ஐ. ஸோ ஒரு 4 கேம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே விளையாடுறாங்க அப்படின்றதுனால இந்த 4 கேம்லயே அவங்க அந்த ஒரு 3 வின்ஸ் அப்படின்றத ஈஸியா வாங்கிடலாம் நம்புறேன். அதனாலதான் இவங்க டாப் 4க்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அண்ட் இவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 65 to 70% இருக்கு. அண்ட் மிட் டேபிள் மாடலில் அடுத்த டீமாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்களும் அதே மாதிரி ஆர்ஆர் மாதிரி 8 கேமில் 5 கேம் வின் பண்ணி 10 பாயிண்டோடு இருக்காங்க. பட் இவங்களுக்கு நெட் ரன் ரேட்டுமே ஆர்ஆரோட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், +0.815. இவங்களுக்கும் அதே 6 கேமில் 3 கேம் வின் பண்ணணும்.
பட் நான் ஆர்ஆருக்கு ஒரு அப்பர் பொசிஷன் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மிச்சம் இருக்கிற 6 கேமில் ஒரு கேம் ஆர்சிபி கூடயும் இன்னொரு கேம் பிபிகேஎஸ் கூடயும் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த 2 கேமுமே வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இங்கே ஸ்லம்ப் ஆயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற இந்த 2 டீமை விட்டுட்டு இந்த 2 கேமை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 4 கேமில் 3 கேம் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணும். ஸோ இங்கே தான் அவங்களோட தலைவலி ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் மிட் டேபிள் மாடலில் எஸ்ஆர்ஹெச்க்கு 2வது பொசிஷன் கொடுத்துருக்கேன். இவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஆரோட ஒரு 5% கம்மியாக 60 to 65% கொடுத்துருக்காரு. தென் மிட் டேபிள் மடியில் இருக்கக்கூடிய 3வது டீம் ஜிடி. இது வரைக்கும் 8 கேமில் 4 கேம் வின் பண்ணி 8 பாயிண்டோட இருக்காங்க. லாஸ்ட் கேம் சிஎஸ்கே கூட வின் பண்ணது இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ சிஎஸ்கேவையும் ஜிடியும் பிரிக்கிற ஒரே ஃபேக்டர் அந்த ஒரு கேம் தான். அந்த ஒரு கேமை அட்லீஸ்ட் சிஎஸ்கே வின் பண்ணினாங்கன்னா இப்போ அவங்க அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க. பட் ஜிடி வின் பண்ணிட்டாங்கன்றதுனால ஜிடிக்கு ஒரு ஸ்லைட் அப்பர் ஹேண்ட் இருக்குது. இவங்களோட நெட் ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது, -0.475. மிச்சம் இருக்கிற 6 கேமில் அட்லீஸ்ட் 4 கேமாவது மினிமம் இவங்க வின் பண்ணால் மட்டும்தான் வந்து ஜிடி டாப் 4குள்ள போக முடியும். இவங்களோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45 to 50% கொடுப்பேன். பட் இவங்க விளையாட போகிற அடுத்த 4 கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆர்சிபி கூட, பஞ்சாப் கூட, ஆர்ஆர் கூட, எஸ்ஆர்ஹெச் எல்லாருமே டாப் 4க்கு போட்டி போடுற ஒரு டீம்ஸ் கூட விளையாடுறாங்க. இதில் ஏதாவது ஒரு 2 கேமோ இல்லை ஒரு கேம் தோத்தா கூட ரொம்ப பெரிய ப்ரெஷரில் இருப்பாங்க. அதனால தான் ஜிடிக்கு இந்த ஒரு ஸ்பாட் கொடுத்துருக்கேன். தென் நம்ம மிட் டேபிள் மடலில் லாஸ்ட்டாக எந்த டீம் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிடி கூட இந்த ஒரு கேம் நம்ம வின் பண்ணிடணும்னு வைங்களேன், நம்ம 100% இல்லை 200% டாப் 4குள்ள போகும்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஜிடிக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற இப்போ நம்ம விளையாட போகிற மேட்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி வீக்கரான டீம் தான். பட் அந்த ஒரு கேமை சேப்பாக்கில் நம்ம தோத்ததுனால 8 கேமில் ஜஸ்ட் 3 கேம் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் நம்மளோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா -0.121 இருக்குது. அண்ட் மிச்சம் இருக்கிற 6 கேமில் மினிமம் 5 கேமாவது ஜெயிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து 16 பாயிண்ட்ஸ் போக முடியும். இல்லை 14 பாயிண்டோட போகணும் அப்படின்னு நினச்சா நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோட மினிமம் 4 கேம்ஸாவது ஜெயிக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற 6 கேமில் 2 கேம் எல்எஸ்சி கூடயும், ஒரு கேம் எம்ஐ கூடயும், இன்னொரு கேம் டிசி கூடயும் விளையாட போகிறாங்க. ஸோ ஒரு 4 கேம்னும் போது ஒரு 8 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 கேமில் ஏதாவது ஒரு கேம் ஜெயிச்சா போதும். இதனால தான் சிஎஸ்கேக்கு இந்த மிட் டேபிள் மாடலில் லாஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நின்றுக்க தேவையே இல்லை சிஎஸ்கே. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஒன்று கையில் இருந்தது ஈஸியாக விட்டாங்க சேஸ் பண்ண முடியாமல். அதே மாதிரி போன கேம் ஈஸியாக கையில் இருந்ததை விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக மிஸ்டேக் பண்ணது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிற்குது. சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிக்கு 45 to 50% கொடுத்துருந்தோம். வேற சிஎஸ்கேக்கு 40 to 45% கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 டீம் பார்த்தலாம். இவங்க எல்லாருமே பிளே ஆஃப்ஸ்குள்ளே வர்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீமை அப்செட் பண்ணி இந்த கடார் முடார்னு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறதுக்கு இந்த 4 டீமே ரெடியாக காத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். சீசனை வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 கேம் தொடர்ந்து சமீர் ரிஸ்வியோட கிளாசிக்கல் நாக்கால வின் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பெரிய டவுன்ஃபால். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கேம் 264 அடித்தாங்க. அந்த கேமில் லுங்கி இன்ஜுரி ஆச்சு. அது இதுன்னு பஞ்சாப் கிங்ஸ் அதை சேஸ் வேற பண்ணிட்டாங்க. சரி ஓகே, பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங் தான் வீக் அப்படின்ட்டு ஆர்சிபி கூட வந்தால் ஆர்சிபி பவுலிங் பண்ணி டிசியோட பேட்டிங் வெறும் 75க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய அடியாக இருக்கும். கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இவங்க டாப் 4 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 8 கேமில் 3 கேம் பண்ணி 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, -1.060. அடுத்த வர 6 கேம்ல மினிமம் 5 கேம் இவங்கள வின் பண்ணா மட்டும்தான் டாப் 4 அப்படின்றத யோசிக்க முடியும். இவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 20 to 25% தான் கொடுத்துருக்கேன். இது பெர்சன்டேஜ்லாம் ஜஸ்ட் ஒரு கணக்குக்காக தான் சொல்கிறேனே தவிர இவங்க வரது ரொம்பவே கஷ்டம் கைஸ். இப்போ தென் பார்ட்டி ஸ்பாயிலர்ஸில் செகண்ட் டீமாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். கடப்பாறை என்று சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் 7 கேம் விளையாடி இருக்காங்க. ஜஸ்ட் 2 கேம் வின் பண்ணியிருக்காங்க 4 பாயிண்ட்ஸோட. இவங்களோட நெட் ரன் ரேட்னு பார்க்கும்போது -0.736 இருக்குது. அண்ட் மிச்சம் இருக்கிற 7 கேமில் மினிமம் 6 கேமாவது வின் பண்ணாதான் இவங்க அந்த 16 பாயிண்ட் அப்படின்றத
இவங்களை எடுத்து டாப் 4க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை நம்ம யோசிக்கணும். பட் இவங்க அடுத்த விளையாட போகிற 7 கேமில் 2 கேம் ஒன்று ஆர்சிபி ஒன்று பிபிகேஸ் கூட விளையாடிடுறாங்க. ஸோ அந்த 2 கேமை தோத்தா கூட ஸ்ட்ரெயிட்டாகவே இவங்க அவுட் ஆஃப் திஸ் ஐபிஎல் 2026. இவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 15 to 20% குவாலிஃபை ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். தென் நம்பர் 9 அண்ட் நம்பர் 10ல இருக்கக்கூடிய டீம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி பற்றி பார்த்துட்டோன்னா 8 கேமில் 2 கேம் வின் பண்ணியிருக்காங்க, 4 பாயிண்டோட இருக்காங்க. இவங்களோட நெட் ரன் ரேட்னு பார்க்கும்போது 0.751, அதுவும் மைனஸில் இருக்குது. அண்ட் அடுத்து இருக்க 6 கேமில் 6த்தையும் வின் பண்ணால் மட்டுமே எல்எஸ்ஜியால் அடுத்து பிளே ஆஃப்குள்ளே வர முடியும். அதுக்கு 200% வாய்ப்புகளே கிடையாது. அந்த டீமே எதுக்குடா நீங்களாம் ஐபிஎல் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்ற டீம்ஸ்லாம் வேறு ஸ்டாண்டர்டில் விளையாடுறாங்க. எல்எஸ்ஜி கீழே டவுன்ஃபாலுக்கு அப்படியே கீழே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கேம் முகுல் சௌத்ரி அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு கேம் தான் டீசெண்டாக இருந்தது. கையில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் சில்லியாக மிஸ்டேக் பண்ணி இன்னும் பேட்டிங் ஆடுறதே கண்டுபிடிக்கல. ஐபிஎல் ஆரம்பித்து 8 கேம் ஆட்டாங்க. இது வரைக்கும் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் டீமாக பார்க்கும்போது கேகேஆர் இது வரைக்கும் 8 கேம்ஸில் 2 கேம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கேம் வாஷ் அவுட் ஆகிருச்சு. 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ரன் ரேட்னு பார்க்கும்போது இவங்களுக்கும் -0.751. அடுத்து இருக்கிற 6 கேமில் அட்லீஸ்ட் 5 கேம் வின் பண்ணால் 15 பாயிண்ட்ஸ் வரும். 6 கேம் வின் பண்ணால் 17 பாயிண்ட் வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் 5 கேமாவது வின் பண்ணும். பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப டஃப். பிகாஸ் இதில் இவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற 6 கேமில் ஒரு கேம் எஸ்ஆர்ஹெச் கூடயும் இன்னொரு கேம் ஆர்சிபி கூடயும் இருக்குது. இவங்களோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது 10 to 15% தான். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யார் டாப் 4க்குள்ளே வருவா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க.